ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க சரிங்களா. காலேஜ் போய்ட்டும் படிச்சுட்ருப்பீங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு சரியான கைட்லைன்ஸ் இருக்காது இல்லையா. நம்ம காலேஜ் போய்ட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கானது இந்த வீடியோ, ஓகேங்களா. இப்போது நீங்கள் காலேஜ் போயிட்டு எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேங்களா, அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் 2025 நீங்கள் காலேஜ் முடிக்கிற குரூப் 4 வேலை வாங்க முடியும், ஓகேங்களா. இப்போது நான் வீடியோவில் சொல்லிட்டு வரதை தெளிவாக கேட்டுக்கோங்க சரிங்களா. தெளிவாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு புக்ஸு வேணும், ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸு வேணும். ஸ்கூல் புக்ஸு நீங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வர செப்டம்பர் 16 இருக்குங்களே, 14லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் தான், ஒரு பிரச்சனை இல்லை, ஃப்ரீ கிளாஸ் தான். அது யூடியூப்லேயே ஏதாவது உங்களுக்கு வந்து சரிங்களா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்குள்ள நோட்ஸ் இருக்குங்களா, நோட்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்லைனர் இருக்குங்களா, அந்த ஒன்லைனரும் வந்துடும், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒன்லைனரும் வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எப்படி வந்து நாங்கள் எங்ககிட்ட புக்கில் எப்படி படிக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 6th புக்கு எடுக்கிறோம் தமிழ் புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான பிடிஎஃப் இருக்குங்களா, அந்த பிடிஎஃப் லிங்க்கும் கீழே இருக்கும். ஓகேங்களா. லிங்க் கீழே இருக்கும். அதுக்குண்டான ஒன்லைனரும் இருக்கும், ஓகேங்களா. ஒன்லைனர் இருக்குங்களா, அந்த ஒன்லைனரும் இருக்கும், ஓகேங்களா. இப்போ அதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போய்ட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளானும் வந்துடும். ஸ்டடி பிளானும் வந்துடும். எப்படி நீங்கள் வந்து ஈவினிங் டைம் என்ன பண்ணணும், மார்னிங் டைம் என்ன பண்ணணும், ஓகேங்களா. அதே சமயம் உங்கள் காலேஜ் போர்ஷன் இருக்குங்களா, அதுக்கும் டைம் தரணும் நீங்கள், இல்லைன்னா டிகிரி வாங்க முடியாது. நம்ம அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இப்போ இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இல்லையா. நீங்கள் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் எதுன்னு பண்ண முடியும். முழுக்க நாம் வந்துட்டு குரூப் 4 படிக்கிற கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டிகிரி வாங்குறது அது இப்போ போயிடும், இல்லையா. அப்போ நம்ம இதனால் வரைக்கும் படித்தது வேஸ்ட்டாக போயிடும். அது வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது, இல்லையா. அடுத்து பாருங்கள். இப்போ வந்து என்னால் வந்து இப்போ கரெக்டாக வந்து டிகிரிக்கும் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ அதே சமயம் எனக்கு இதுக்கும் படிக்கணும். ஏன்னா நான் காலேஜ் வந்து இப்போ வந்து 3rd இயரில் இருக்கேன், இல்லையா. 3rd இயரில் இருக்கேன். நான் எப்படி கரெக்டாக கைட்லைன்ஸோடு படிக்கிறது. எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்றுமே தெரியாது. நோ ப்ராப்ளம், சரிங்களா. நோ ப்ராப்ளம். எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் நம்ம எந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்கல, புரியுதுங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லா வீடியோஸும் முன்னாடியே தான் இருக்கும், புரியுதுங்களா. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ன இது எப்படின்னு அழகாக தெரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா. இப்போ வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சொல்லிட்டேண்ணா. இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் டைம் வந்து நிறைய இருக்குது, ஓகேங்களா. டைமு நிறைய இருக்குது. அந்த டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஃபினிஷ் பண்ண முடியும், ஓகேவா. அடுத்து இப்போ வந்து வர செப்டம்பர் இருக்குங்களா, இந்த செப்டம்பர் 16 நீங்கள் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, டெலிகிராம் சேனல் இருக்குங்களா, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐ எம் ஜாயினிங் மட்டும் போடுங்க, ஓகேங்களா. ஐ எம் ஜாயின், அவ்வளோதான். இந்த ஐ எம் ஜாயின் மட்டும் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, எத்தனை பேர் வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம், புரியுதுங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, செப்டம்பர் 16 தான் கிளாஸ் வருது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜாயின் அது மட்டும் நீங்கள் போட்டால் அது போதும். ஒரு இதுவும் இல்லை, புரியுதுங்களா. இப்போ வந்துட்டு இப்போ செப்டம்பர் 14 வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிலபஸ் பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. சிலபஸில் இருக்கிற டீட்டெயில்லாம் என்ன, டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட்டு வீடியோ இருக்குங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், வந்துகிட்டே இருக்கும், புரியுதுங்களா. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல் இருக்குங்களா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் கமெண்டில் வரேன்னு சொன்னாலும் சரி, யூடியூப் கமெண்டில் ஐ எம் ஜாயின் சொன்னாலும் சரி, இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் சரி, சரிங்களா.
அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எதில் மெசேஜ் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இப்போது வந்துட்டு டெலகிராம் சேனலோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் நேம் என்னவோ அதுதான். நம்ம சேனல் நேம் என்ன? என்னோட நேமு ஓகேங்களா? அப்போ ஸ்டடி சர்க்கிள் இதுதான் நம்ம சேனலோட நேம். இதுதான் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் இருக்குங்களா, அதோட நேம் இதுதான். டெலிகிராமோட சேனலோட நேம் இதுதான். இப்போது இதுதான் வந்து இது. இப்போ நீங்கள் பிகினராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகினராக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இது படிக்கணுன்ட்டு இருப்பாங்கள்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படின்னு இருந்தால் மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மீண்டும் இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸ்னால் என்ன, அதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.